வணக்கம் அங்கிள். ஓகே, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே உங்களுக்கு? பிறந்த நாள். ஓகே, எத்தனையாவது பர்த்டே? 67வது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷ் பண்ணுறேன். விஷ் ஹாப்பி பர்த்டே அண்ட் காட் பிளேஸ் யூ. நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லி. ஓகே, நான் வந்து சர்ப்ரைஸாக நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறேன். அது எல்லாத்தையும் வேண்டுறதுக்கு முன்னுக்கு சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்கள் பாபம், யார் உங்களுக்கு கொடுத்து விட்டுருப்பாங்க? அவர்கிட்ட பேர் என்ன? சுவேந்தர். சுதர்சனா? அவங்க இல்லையே. வேற யாரா இருக்கா? நிதர்சனியா? அவங்க யாரு? மகளா? இல்லையே. ஓகே, நாங்க கேக்கே பார்த்துட்டு ஜோசிச்சுட்டு சொல்லுங்க யாரா இருக்குமான்னு சொல்லி. நீங்க சொன்ன பேர்ல இல்லை. வேற நிஷாந்தினி. அவங்க அவங்க எங்க இருக்காங்க? ஓகே, அவங்க எந்த இடம்னு கேட்குறேன். அந்த பேர்லேயும் வேற இல்லையே. அப்படி ஒருத்தரும் கால் பண்ணிடலாம் எங்களுக்கு. வேற தெரியலையா? ஓகே, இந்த நாள் வந்து உங்களுக்கு ஸ்வீட் அமைகிறதுக்கு வந்து ஒரு சாக்லேட். ஓகே, சொல்லுங்கள் அங்கிள். நீங்கள் சொன்னால் தான் அடுத்தடுத்த கிஃப்ட்டை தரலாம். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையே கொடுத்தவங்க யாராக இருக்குமெண்டு. மகனாக்கலாம். மகன்ற பேர் என்ன? சுதர்சன். அவங்க எங்கே இருக்காங்க? ஃப்ரான்ஸில். அந்த பேர்லேயே வரையில. வேறு வேறு இன்னொரு பேர் சொன்னீங்க. அவங்க எங்கே இருக்காங்க? இல்லையே. மகன் இருக்கோ? வேற யாரு? தெரியல. அப்படி பேர்லயும் தெரியல. நான் கிஃப்ட் கொண்டு எனக்கு ஆர்டர் பண்ணினவங்க பேர் நீங்க சொன்னா தானே. ஓகே, அடுத்த கிஃப்ட் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள என்ன இருக்குமென்னு நினைக்கிறீங்க? உடுப்பா தானே இருக்கும். சரி பாருங்க. பிடிச்சிருக்கா? ஓகே, சொல்லுங்க இப்ப யாரா இருக்கு? இல்ல, நீங்க சொன்ன பேர்ல ஒன்றிலையும் வரையல. அப்படி பேர் வேண கால் பண்ணல. வேற மதிவதனியா? அவங்க எங்க இருக்காங்க? இவங்களா? இல்லையே. அவங்கள என்னட்ட கேட்டாங்க யார் கிஃப்ட் கொடுத்து விட்டு. அவ கொடுத்து விட்டு. வேற யாரு? நாங்க அடுத்த கிஃப்ட் ஓபன் பண்ணி பாருங்க. பாசமானவங்க பார்த்து பார்த்து செய்திருக்காங்க. நீங்க தான் கண்டுபிடிக்கணும் யாரா இருக்கும். எங்க இருக்காங்க அவங்க? யாழ்ப்பாணத்துல இருந்து நான் கோல் வரலையே. யாரா இருக்கும்? சொல்லுங்க யாரா இருக்கும்? பிள்ளைங்க மட்டும் தான் செஞ்சிருப்பாங்க. சுஜேந்திரனா? அவங்க யாரு? மகன் நானா? இல்லையே. சரி, ஓகே, நான் உங்களுக்கு ஒரு குழு தானே. ஒருத்தவங்க தான் செஞ்சாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர். யாரா இருக்கு? யாரா இருக்கு? 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்க உங்களுக்கு. யாரா இருக்கு? நான் கடைசி கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி கொண்டு ஜோசிச்சு சொல்லுது. ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுங்க யாரா இருக்குமெண்டு. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அப்ப யாரா இருக்கு? அதுல ஒரு கவிதை ஒன்று இருக்கு. இங்க கூட நான் வாசிக்கிறேன். கையில் ஏந்தி தோள்களில் சுமந்து நீ காணா உயரங்களை நான் காண ஆவல் கொண்டாயே. தன்னலமின்றி உமை யாவையும் எனக்கு அளித்து எதிர்பார்ப்புகளுக்கு எதிரியானாயே. என் தோழனாகிய தந்தையே.
அப்படின்னு ஏன் இந்த கவிதையிலே அப்படி கண்டுபிடிச்சிங்களா? என்ன காரணம் அவங்கன்னு சொல்றதுக்கு? கவிதையில கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்படியா? மீது நம் பாதம் படக்கூடாதென தோல் மீது நம்மை சுமந்து புது உலகை நமக்கு காட்டிய நம்மை புத்தம் புதியவர் ஆக்கியவர் அப்பா. கேட்டவுடனே கொடுப்பதற்கு முடியாததால் தான் அப்பாவை அனுப்புகிறார் கடவுள். அவமானங்கள் பல சுமந்து தடைகள் பல கடந்து நம் வீட்டை கட்டி காத்து தன் குடும்பத்துக்காய் வாழும் ஒரு ஜீவன் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரா இருக்கும் கன்ஃபார்மா? எத்தனையாவது பிள்ளைவங்க? இல்லையே, நீங்க சொன்ன மாதிரி அவங்க இல்ல இல்ல. கவிதையை சொன்னோடனே அவங்களோட பேர் சொன்னீங்க, அவங்க இல்லையே. சரியா, நான் குழப்ப விரும்பல. நீங்க நிறைய பேர் சொன்னீங்க, அதுக்குள்ளதான் ஒரு ஆள் சொல்லுங்க. இப்ப கன்ஃபார்மா ஒரு ஆளை சொல்லுங்க, யாரா இருக்குமாண்டு. அவர் தானா? வேற ஒரு திறமை இருக்காது. அவர் தான் செஞ்சிருப்பேன். ரெண்டுல ஒரு ஆள். சரி, 2 பேர்ல யாருன்னு சொல்லுங்க. அதான் 2ல ஒரு ஆள், அது யாருன்னு நீங்க சொல்லுங்க கன்ஃபார்மா. ஓகே, நீங்க கெஸ் பண்ணின மாதிரி உங்களோட கடைசி மகள் நிதர்ஷினி எங்க இருக்காங்க? கிளிநொச்சிலையா? ஓகே, அவங்களும் உங்களோட மருமகனும் சேர்ந்து தான் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே அனுப்பி விட்டாங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஓகே, உங்களோட மகளுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அப்படியா? சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் அப்பா, ஹாப்பி பர்த்டே டு யூ. மன்னம் ஒரு சொந்தம் வந்து மழையானதே, மழை நின்று போனால் என்ன மரம் தூறுதே, வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளை